எதுவும் பிரச்சனையா? தில்லையன் என்ன கூப்பிட வந்தேன். வெள்ளக்காரங்க கிட்ட பாட்டு பாடுறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு ஆளையே காணும். அவங்க கடந்து கத்துறாங்க. ஐயோ, அந்த உண்டி வாயை நேரம் ரூபாயெல்லாம் ரம்மா மாத்திருப்பானே. காலி பாட்டில கடையில போட்ட பொறவுதானே கண்ணுல சிக்குவான். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வேணா வந்து பாடவா? என்னது, நீங்க பாடவும் செய்வீங்களா? ஏங்க, எனக்கு இருக்கிற பல திறமையில இதுவும் ஒண்ணு. ஏலே, இது ஒண்ணும் வாயிட்டு விசில் அடிக்கிற சோழி இல்லல, சங்கீதம். பாடுறதுக்கு முன்னாடி சுதி சேர்க்கணும். என்னைய மாதிரி சேர்க்கிறியா? நான் சுதி சுத்தமா பாடுவேண்ணே. சரி பாடு, ஓம் பாடு, அவளுக்கு பாடு. நீங்க போய் பாடுங்கண்ணே. இப்பவே வந்து பாடட்டா? இவர் பாட்டை கேட்டா வெள்ளக்காரங்க மறுபடியும் நம்ம நாட்டை விட்டு ஓடிடுவாங்க. நீ வாடி, பெரிய எஸ்பிபின்னு நினைப்பு. வேண்டாம், சின்ன எஸ்பிபின்னு நினைச்சுக்கங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தில்லையெல்லாம் நம்பி அவங்க கிட்ட வாக்கு கொடுக்கலாமா? எனக்கு எப்படி தெரியும் அந்த வெட்டி பையன் எப்படி ஏமாத்துவான்னு? ஏய் கலானி, கம். போடி போ, அந்த ஆள் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி போ. தெய்வமே, யாராவது கல்யாணம் அடிச்சிட்டாங்களா? கல்யாணியே கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? சிங். கல்யாணியே கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இல்ல ஓடி போய் கல்யாணியே கட்டிக்கலாமா? கமான், ஓடி போய் கல்யாணியே கட்டிக்கலாமா? Hey Kalani, come. Conductor is singing your song. இல்ல ஓடி போய் கல்யாணியே கட்டிக்கலாமா? கமான், ஓடி போய் கல்யாணியே கட்டிக்கலாமா? Excellent. Hey, Conductor, you are a music conductor. வெள்ளக்காரங்க கதி என்னாச்சு? பொழுது விடியறதுக்குள்ள வெள்ளக்காரங்க சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டாங்க. என்னம்மா கல்யாணி, என் பாட்டை கேட்டு வெள்ளக்காரங்கெல்லாம் ஹாப்பியா இருந்தாங்கல்ல? எங்க ஊர்ல குழந்தைங்கலாம் அழுதா கூட நான் தான் பாட்டு பாடி ஹாப்பி பண்ணுவேன். இனிமேல் யார் வந்தாலும் சொல்லுங்க, நானே வந்து ஹாப்பி பண்றேன். ஆமாலே, நாங்கெல்லாம் தாய்ப்பாலுக்கு பதிலா இளையராஜாவோட இசைப்பாலை குடிச்சு வளர்ந்தவங்கடா. கியர்லயே கிட்டார் வாசிச்சு காட்டவா? நே, சிங்கரை சீண்டி பாக்காதனே. அப்ப நீ பாடி காட்டல? ஏன் பாட முடியாதா? பாடுறி. என்ன கல்யாணி, எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? உங்களுக்கு தான் தெரியும்லக்கா, எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நானே எங்க அம்மா மட்டும்தான். புரியுது, என் கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு நான் தான் சிறுக சிறுக சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். எஸ்கியூஸ் மீ, என்ன சில்லற பாக்கி? எனக்கு பாக்கி தர வேண்டியது இல்லையே. இல்லங்க, நேத்து சில்லற பாக்கி. ஆசைப்பட்டு கொடுக்குறாருல்ல, வாங்கிக்க. சும்மா நிறுத்து. யாரு கல்யாணி? உனதான் கூப்பிடுறாரு போல. யாரு கல்யாணி? கிளறி வா. ஆளு நல்ல வெள்ளை தொலைத்தாயா இருக்கா, அதனாலதான் வெள்ளைக்காரன் மயங்கிருக்கேன். ரெசார்ட்டுக்கு வர்றவனெல்லாம் கண்ணையும் பல்லையும் காமிச்சு மயக்கி வீட்டுக்கு கூட்டி போய் நீயும் உங்க ஆத்தாவை என்ன தொழிலா பண்றீங்க? சொல்லு. சார், தப்பு பண்றீங்க. டேய், என்னடா தப்பு? ஒரு தப்பு பண்ணாத பொண்ண தகாத வார்த்தையில பேசுறது முதல் தப்பு. அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் லேடி கான்ஸ்டபிள் இல்லாம விசாரிக்கிறது ரெண்டாவது தப்பு. ஓ, நீ போலீஸ்காரனுக்கே சட்டம் கத்து கொடுக்குறியா? சார், தெரியலன்னா கத்துக்கணும் சார், இல்லன்னா மக்களே கத்து கொடுத்துருவாங்க. டூரிஸ்டா வர்றவங்கள விருந்தாளின்னு சொல்லித்தான் நாட்டிலே தங்க வைக்கிறோம். வீட்டுல தங்க வச்சா என்ன சார் தப்பு? இப்ப இந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வேலையை போயிரும் தெரியுமா? கண்டக்டர்னா டிக்கெட் மாத்திரம் தான் கிளிக்கணும், வேற எதையும் கிளிக்க வேண்டாம். சார், கையை எடுங்க சார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் நானும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கறத மறந்துடாதீங்க. கண்டக்டர் சொல்றது சரிதானே இன்ஸ்பெக்டர்? கல்யாணி என்ன தப்பு செஞ்சா முதல்ல அத சொல்லுங்க. அதானே, கல்யாணி என்ன தப்பு செஞ்சா? குட் क्वेश्चन. இல்ல, உன் ஓட்டவாய மூடல சார். புது பையன் சார், ஏதோ பிரச்சனை வேணாம் சார், விட்டுடுங்க. உனக்கு இருக்குடா. பாப்போம். லே, என்னலே நம்ம மாதிரி வாய் பேசாம கிடந்த இப்ப நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மாதிரி பொலபொலன்னு பொழக்க. நே, நம்மள்ட்ட இருக்கிற பல திறமையில இதுவும் ஒண்ணுனே. போனே வண்டி என்ன போறனே. போலாமா? போலாம் ரே. என்ன கல்யாணி, நீ வரலையா? நீங்க முன்னாடி போங்க கணவர். அவளுக்கு சில்லறை பாக்கி இருக்கும். நோட்டு கொடுத்தவ சில்லறை வாங்குறா. சும்மா வாடி. கீழே நிக்கிறியா? கண்டுக்காம போய் பாப்போம். ஏங்க, என்ன? தேங்க்ஸ். என்ன சொன்ன? தேங்க்ஸ்னு சொன்னேன்.
எதுக்கு தேங்க்ஸ்? அங்க போலீஸ் கிட்ட இருந்து நல்ல பொண்ணுமா நீ. இதெல்லாம் ஒரு சில்லி மேட்ரு, இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. ஐயோ, எனக்கு கமிஷனரு, டிஎஸ்பி, எஸ்பி எல்லாரும் பழக்கம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட என்கிட்ட தான் சந்தேகம் கேட்பாங்க. இவன் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ. அது மட்டும் இல்லைங்க, எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அவளை ஏன் சின்ன திருட்டா இருந்தா கூட அண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு என்னையதான் கூப்பிடுவாங்க. எல்லா ஊர்லயும் அப்படிதான். திருடனை தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவாங்க, விசாரிப்பாங்க, 4 போடு போடுவாங்க. போத தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நில்லு. அப்புறம் ஒரு ரகசியம், வேற யார்ட்டையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க. விருப்பம்னாலும் விருப்பம் இல்லைனாலும் ஓப்பனா என்கிட்டயே சொல்லிருங்க. இதுக்கு ஏன் கண்டக்டரே இப்படி சுத்தி வளைச்சு வரீங்க? எனக்கு சம்மதம் தான். நீங்க நாளையில இருந்து எங்க வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கங்க. ஐயோ, அத நான் மறுநிலையே பாத்துக்குவாங்க. 10 ரூபாயில எழுதி கொடுத்தால அதை சொன்னேன். 10 போச்சா? ஓ, இங்க ஆம்பளையோட மானமே போச்சு. 10 வேணாம்ல, இது பொம்பளை பிள்ளை விவகாரம். உன் 10 ரூபாய் மேட்டர் இந்த பண்ணக்காட்டுக்காரர்களுக்கு தெரிஞ்சது, உடம்புல 10 போடுற அளவுக்கு அடிப்பானுங்க. காலத்துல ரைமிங். கருப்பண்ணே, என்ன ஜஸ்டின், ஜீப்பு புதுசா? ஆமாண்ணே, பொள்ளாச்சியில வாங்கினது. எப்படி இருக்கு? மஹிந்திரா. என்ன மாடலு? இது 99. என்ன விலை? 1 லட்சம். டூ மச்லா. என்னண்ணா பண்றது அண்ணே, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா எதை இழந்தாலும் அதை அடைஞ்சிடணும். கரெக்ட்ல. உனக்கு விஸ்கி பிராந்தி பிடிக்கும்ல, அப்புறம் என்ன, உன் சொத்தை வித்தாவது எங்களுக்கு பார்ட்டி கொடுத்துரு. இன்னைக்கு சார்வா பேரை சொல்லி சரக்கு அடிப்போம். சொத்தெல்லாம் விற்க வேணாம், நீங்க 2 பேரும் போய் சட்டையை மாத்திட்டு வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. கடவுளே, மறுபடியும் பார்ட்டியா? என்னால தாங்க முடியல. சரிண்ணே, நான் சர்ச்சுக்கு போய் ஃபாதர்ட்ட மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அங்க வந்துருங்க. சரி, ஜஸ்டின், நான் ரெடி. நீங்க எப்பவுமே ரெடி தான், வாங்க ஏறுங்க. இன்னும் கூலி கிளாஸ கழட்டலையா நானு? ஐயோ லைட்ட போடுங்கண்ணே. அண்ணே வாங்க ஒரு கட்டிங்க போடலாம். இப்பதானே குடிச்சீங்க, அதுக்குள்ள என்னவா? இல்ல, கவிதை கேட்டதுல போதையெல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னொரு கட்டிங்க போட்டாதான் கரெக்டா இருக்கும். தியாகித்துல தாம்ல நமக்கு சரியான கிளாஸ் மேட். அண்ணே, கிளாஸ் மெட் இல்லனே, கிளாஸ் மேட். இந்த கிளாஸ் மேட்ல அடுத்த இங்கிலீஷ்ல பாரு. ஜியர். என்னண்ணே சத்தம்? இடிச்சுக்கிட்டோம்ல. அண்ணே, இதை சொல்லலண்ணே, வெளில ஏதோ கேக்குது. அண்ணே, அண்ணா சார் வீட்ல இருந்தா சத்தம் கேக்குது. அது எப்படில எங்க சத்தம் கேட்டாலும் இந்த வீட்டுல தான் சத்தம் கேக்குதுன்னு கரெக்டா சொல்லுது நீ. அதுக்கு காரணம் இந்த சேஸ் தான். நீ தான் தேசிங் ராசாவாச்சே. குதிரையில போய் பாரு. நான் குதிரையில போறேன், நீங்க கழுதைய கூட்டிட்டு வாங்க. இதை விட பெரிய போத அடுத்த விட்டு வச்சிருந்தேன். வாங்க போலாம். வாங்க பண்ணக்காட்டு கேள். டுடே ஆபீஸ்ல போர்டு மீட்டிங்லாம் இல்லையா? இல்ல, வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. கருப்பண்ண சொன்னாரு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சின்ன காய்ச்சல். பாத்துங்க, டெங்கு காய்ச்சலா இருக்க போது. ஆளாளுக்கு இதே சொல்லிக்கிட்டு. என்ன கையில? இது சுக்கு காப்பி. இத சூடா குடிச்சா எந்த காய்ச்சலும் பறந்து போயிடும். அப்படியா? என்னங்க கசக்குது? கசக்குதா? கொடுங்க பாக்கலாம். இல்லையே. கொடுங்க. ஆமாங்க, இப்பதான் இனிப்பா இருக்கு. உடம்ப பாத்துக்கங்க. ஏங்க ஏங்க, அதுல என்ன இருக்குங்க? தனியா போய் அங்கிட்டு குடிக்குமோ? என்ன, எனக்கு வெயில் அடிக்குது, உனக்கு ஐயோ முட்டுது. என்னன்னாச்சு? ஏடிஎம்கே ஆட்சி. இந்த வண்டியில ஒரு என்ஜினும் பல கோளாறும் இருக்கு. ஏன்டா இந்த வண்டி வாரத்துக்கு ஒரு தடவை பஞ்சர் ஆகும்? அதான் 2-3 நாளுக்கு முன்னாடி ஆயிடுச்சுல. இப்ப என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? இது புண்ணாச்சு. அங்க என்னாச்சு? இருல பாக்க. செருப்புறா. இன்ஜ செருப்பு தானே போட முடியா? என்னென்ன ஆச்சு? இலவெடுத்த டீசல் பம்போட நாசல் உடைஞ்சு லீக் ஆகுது. நினைச்சேன். என்னாச்சு? நாசில் பம்போட டீசல் உடைஞ்சு லீக் ஆகுது. நோ ப்ராப்ளம், துணியை சுத்தினா சரியாயிரும். நானே ஏதாவது நடக்குமா? ஏதாவது இல்லல, அம்புட்டு பயிலும் இறங்கி நடக்கணும். விலகுல வேர்வை வியாதி. வண்டி போகாதுல, பொண்டு பிள்ளைங்க மேல இடிக்காம இறங்கு. எல்லாம் இறங்க 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 இறங்க. ஏ கிக்கு கிருஷ்ணமூர்த்தி, கீழே இறங்கியா? ஏன் மெக்கானிக்ஸை தந்தால் கேட்டா தானே? அது சரி. என்ன பாகங்களா, கும்கியான படுத்துருச்சா? ஏன்பா கும்கிய நம்பாதீங்க, கொம்பன்ல வந்து ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க. போதும், பின்னாடி வண்டி வருது, மீதி பேர் அதுல ஏறுங்க. பார்த்தது போதும், சீக்கிரம் வா. இதே வண்டியில
போய் சர்ச் இல்லைன்னா டைம்ல இருந்து டெப்போவுக்கு போனை போட்டு மெக்கானிக் பையில வர சொல்லு. சரிண்ணே. பாத்து இறங்குங்க பங்காளி. என்னாச்சு கருப்பு? ஓவர் ஆயிடுச்சு. வண்டிக்கு என்னாச்சுன்னு கேட்டா அதை கண்டுபிடிக்க தானே உங்களை கூப்பிட்டுருக்கு. டூல் பாக்ஸ் எடுத்தோல. முன்பாட்டியில் தான் பிரச்சனையா? துண்டு கொடு. இந்தா. வீடா தோற. எப்படி நம்ம பங்காளி? பெருச்சாலே போய் பங்காளிங்கிறீங்க. தண்ணி குடுக்குறோம் தப்பா பேசாதே. டேய் ஆயிலரா. இந்த குருவே எப்படி சந்தோஷம். ஆயில் கேன் கொடு. மெட்டர்ரா. ரோட்டோரமா இருக்க டாஸ்மார்க்கே மூடியாச்சு. நீ ரோட்டியே டாஸ்மார்க்கா மாத்திட்டே ராசா. உண்மையிலேயே நீ பெரிய நீ உள்ள போய் பாடுறா. லைட் போட்டு பாடுறா. நான் ஃபர்ஸ்ட் நைட் போறேன். குருவே அந்த 16 ஸ்பேனர் கொடுங்க. குருவே இது ஊருகா குருவே. 16 ஸ்பேனர் கொடு குருவே. ஏன் குருவே ஊர் எடுக்கிறீங்க? பங்காளி உனக்கு பத்தல கூட கொஞ்சம் போடவா? காட்டு. பத்தலன்னு பத்த வச்சுருவாங்க இவ்வளோ இருக்க. நீ எப்போ குடிச்சு முடிச்சு வேலை கிளம்புறது? குருவே 8 நம்பர் ஸ்பேனர் கொடு குருவே. சாப்பிட விட மாட்டேன். இந்தா கிளாஸை கொடு பங்காளி. இந்தா பாக்கெட் வச்சுக்க. அந்த கிளாஸை கொடுப்பா. கூலிங் கிளாஸ் எப்படி ஊத்தி குடிப்பான்? கண்ணாடி எனக்கு எப்படி இருக்கு? அமைதி படை சத்யராஜ் மாதிரியே இருக்கு. தண்ணியில இருந்தா பிறந்து பேசு. இன்னும் பேசுவேன். குருவே கட்டிங் பிளேட் கொடுங்க. கட்டிங் பிளேட் யாராவது என்னை போதா அவனுக்கு பிடிக்காதடா. இதா குருவே வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லு. சவத்த கண்டாயிடுறா. நியூட்ரி போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்றா.